அனைவருக்கும் வணக்கங்க. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாகவே இருக்க போகுதுங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாகவே நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம, வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க நெறைய வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய கடன் தொல்லைகள் அனைத்துமே தீரப்போகுது. அது மட்டும் இல்லாம, குறிப்பா சொல்லணும்னா, இதுக்காக நீங்க என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டின் பராபவ தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. குறிப்பாக 7வது வீட்டில் புத்தாண்டு பிறப்பதால் மறைந்து இருந்த திறமைகள் அனைத்துமே உங்களுக்கு வெளிப்பட போகுதுங்க. தொழில் மற்றும் பண வரவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குதுங்க. குருவின் லாபஸ்தான சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் வரை இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது மாற்றங்கள், நீண்ட நாள் முயற்சிகளில் வெற்றி, பதவி உயர்வு மற்றும் வெளிநாடு பயண வாய்ப்புகள், இது மாதிரி அடுக்கடுக்க உங்களுக்கு நன்மைகளே வரப்போகுது. அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் பார்க்க போகலாம். புதிய தொழில் முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே லாபம் தரக்கூடியதாகவே இருக்க போகுதுங்க. பணியிடத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. சம்பள உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாகவே அமையப்போகுதுங்க. பண வரவு உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். சொத்து சேர்க்கை, பழைய கடன்களை அடைத்தல், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. கணவன் மனைவி இடையே இருந்த ஒற்றுமை பார்த்தீங்கன்னா பலப்பட போகுது. விட்டு கொடுத்து போகுவது மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. ஆரோக்கியத்தில் சில சவால்கள் உங்களுக்கு இருக்க போகுது. சனி மற்றும் ராகு கேது சஞ்சாரத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாட்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் வழிபாடு செய்வது அஷ்டம சனி பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சூரியன் வரக்கூடிய நாளே, அதாவது சிம்மத்தில் சூரியன் வரக்கூடிய நாள் சித்திரை 1 நாளாங்க. விசுவாச ஆண்டு நிறைவடைந்து பாராபவ ஆண்டில் அடியெடுத்து வைக்க போகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட தாக்கத்தால் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும் நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. நல்லவர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. புதிய அறிமுகம் இல்லாதவர்களுடன் பேசுவது குறைச்சிக்கோங்க. கவனமாக இருந்துக்கோங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பழைய கடன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுது. அதாவது பழைய கடன்கள்லாம் அடைச்சி முடிக்க போகிறீங்க. எடுத்த காரியங்களில் உங்களுக்கு ஜெயமே உண்டாக போகுதுங்க. எதிரிகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு தீரப்போகுதுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பாதிப்புகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. யோக பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகும் காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே விலகி அதீத நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி போன்றவை, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க. பற்கள் தொடர்பான பரிசோதனைகள், ஆயுர்வேத சிகிச்சை, இதையெல்லாம் முறையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. மனதிற்கு பிடித்தவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய தங்கம், ஆடை, ஆபரணங்கள் போன்றவற்றையும் வாங்கி மகிழ்வீர்கள். தேவையில்லாத கடன்களை வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. வெளியில் கொடுத்து இருந்த கடன்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுடைய மனம் தெளிவடை போது காணாமல் போன பொருட்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுதுங்க. வார்த்தையில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. தொழிலை யோசித்து விரிவுபடுத்துவது மிக மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. கால் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லதுங்க. 24 வயதை கடந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இரத்த பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. உங்களுக்கு அலர்ஜி, தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தால் அதில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது.
பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன் லாபஸ்தானத்தில் குரு, ராசியில் கேது, களத்திரஸ்தானத்தில் சந்திரன், ராகு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி என கிரகங்கள் அனைத்துமே வலம் வந்துட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா இதிலும் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்பட போகுதுங்க. அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற நீங்கள் விரும்புவீர்கள். பழமையும் கலாச்சாரத்தையும் மதித்து நடப்பீர்கள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கப் போகுது. உங்களுடைய எண்ணம் உயர்வாக போகுதுங்க. உங்களுடைய காரியங்களை பெரிது அலைச்சல் இல்லாமல் சிறிது தாமதத்துடனே முடிச்சுவீர்கள். பொருளாதாரம் உங்களுக்கு சீராகவே இருக்க போகுதுங்க. சில அனாவசிய செலவுகளை எதுவும் செய்ய வேண்டாம். மற்றபடி உற்றார் உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மறைந்து குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க. நெடு நாட்களாக இழுத்து கொண்டிருந்த வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கோரிக்கைகள் அனைத்துமே முழுமையாக நிறைவேறப் போகுதுங்க. திடமாக சிந்தித்து தீர்க்கமான முடிவுகளை எடுக்க போறீங்க. கடினமாக உழைத்து போட்டிகளையும் எதிர்ப்பாளர்களின் சந்திப்பது மிக மிக நல்லது. செய்தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணத்தை தள்ளி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அனாவசிய கடன் வாங்கிய புதிய முயற்சிகள் எதையும் செயல்படுத்த வேண்டாங்க. நிம்மதியாக உறங்குவீர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆனாலும் எவரும் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம். உங்களுடைய பெயரில் பார்த்தீங்கன்னா எவரும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் நிம்மதி நிலவும் அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாங்க. தாய் வழியிலிருந்து நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சொத்து சேர்க்கையும் உண்டாக போகுதுங்க. புதிய வீட்டிற்கு மாற நினைப்பவர்கள் இந்த ஆண்டு அதை செயல்படுத்தலாம். வெளியில் கொடுத்து இருந்த கடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக திரும்ப கிடைக்க போகுதுங்க. அசையா சொத்துக்களில் இருந்த வில்லங்கள் உங்களுக்கு தீரப்போகுது. மனம் தெளிவுடன் இருக்க போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. முன்பின் அறியாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள். களவு போனதாக நினைத்து கொண்டிருந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா திடீரென உங்களுக்கு கிடைக்க போகுது. எவரிடமும் முன்கோபம் கொண்டு அவசியமில்லாத வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். கவனமாக பேசும் வார்த்தையில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அலுவலக வேலைகளை முன்கூட்டியே செய்து முடிச்சிருவீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில இடையூறுகளை சந்திக்க நேரிட்டாலும் கவனமாக இருப்பது நல்லது. பண வரவுக்கு உங்களுக்கு தடைகள் வராதுங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது. பொருளாதாரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகுதுங்க. கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாகவே அமையப்போகுது. புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். தேவையில்லாத சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுது. கூட்டாளிகளால் உங்களின் வேலை படு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய போகுதுங்க. விளைச்சல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் முதலுக்கு மோசம் போகாத நிலைமைக்கு வரப்போகுதுங்க. நீர்ப்பாசன வசதிகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கால்நடைகளால் நல்ல லாபத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க. விவசாய உபகரணங்களை பார்த்தீங்கன்னா வாங்கி எதிர்கால காலத்திற்கு வளத்திற்கு வித்திடுவீர்கள். பொது சேவையில் முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. மேலு இடத்தின் நன்மதிப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொண்டர்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. சுறுசுறுப்புடன் பணியாற்றி கடினமான வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே முடிக்க போகிறீங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமான நிலைமையை தரக்கூடிய நாட்களாகவே அமையப்போகுதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்க போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக போகுதுங்க. உற்றார் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகிறாங்க. பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்து செயல்பட்டீங்கன்னா குழப்பமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். மதிப்பெண்களை பெறுவதற்கு கடினமாக கொஞ்சம் உழைக்க வேணுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவினால் படிப்பில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். கட்டடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை கிடைக்க போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் ஏற்பட போகுதுங்க. சுப காரியங்கள் உங்களுக்கு வெகு இலகுவாக கூடி வரப்போகுது. விலகி நின்ற உறவுகள் உரிய நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறார்கள். புதிய வீட்டிற்கு செல்வது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க. பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்கு உண்டான வேலைகளை ஆரம்பிப்பது மிக மிக நல்லதுங்க. கணவன் மனைவிற்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் சூரியன் உதிக்கும் போது தரிசனம் செய்வதும் மிக மிக நல்லது.
செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தாங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.